வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் 18வது முதலமைச்சராக பதவியேற்றார் தவேக தலைவர் விஜய். பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் ஆளுநர் அர்லேக்கர். ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அமைச்சர்களாக என் ஆனந்த், ஆதவர்ஜுனா, அருண்ராஜ் பதவியேற்பு. வெங்கட்ரமணன், நிர்மல்குமார் உள்ளிட்டோருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் அர்லேக்கர். கே.ஏ. செங்கோட்டையன் பதவியேற்கும் போது எழுந்து நின்று ஆர்வத்துடன் ரசித்த விஜய். ராகுல் காந்தியிடம் செங்கோட்டையன் குறித்து நெகிழ்ச்சி தெரிவித்த முதலமைச்சர் விஜய். கே.ஏ. செங்கோட்டையன் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாடு அரசு அமைச்சராக உண்மையாகவும் உளச்சார்பின்றியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்புக்கு சட்டத்திற்கும் இணங்க அச்சம் ஒருதலை சார்பும் என்று விருப்பு வெறுப்பு விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையாக செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். கே.ஏ. செங்கோட்டையன் எனும் நான் தமிழ்நாட்டின் அரசியல் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவது தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்றி தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். விஜய் அமைச்சரவையில் முதல் பெண் அமைச்சராக கே.டி. ராஜேந்திர பாலாஜியை தோற்கடித்த கீர்த்தனா பதவியேற்பு. காரைக்குடியில் சீமானை தோற்கடித்த டாக்டர் பிரபு மற்றும் எழும்பூர் எம்.எல்.ஏ. ராஜ்மோகனும் அமைச்சர்களாக பதவியேற்பு. கீர்த்தனா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். தமிழ் வாழ்க. இரண்டு மாதங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்ற திட்டத்திற்கு முதல் கையெழுத்திட்டார் முதலமைச்சர் விஜய். சிங்கப்பெண் சிறப்பு படை மற்றும் மாவட்டம் தோறும் போதை தடுப்பு மையம் அமைக்கப்படும் என்றும் விழா மேடையிலேயே அறிவிப்பு. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையிட்டுள்ளார்.
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பொருட்டு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு யுத்திகளை முதன்மை மற்றும் ஒற்றை இலக்கை கொண்டு செயல்பட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்குவதற்கு ஆணையிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களை கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் பொருட்டு அனைத்து மாநகரம் மற்றும் மாவட்டங்களில் போதைப் பொருட்கள் தடுப்பு படை அலகுகளை உருவாக்குவதை குறித்து ஆணையிட்டுள்ளார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ஐநூறு யூனிட் வரை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு மட்டுமே 200 யூனிட் மின்சாரம் இலவசம். 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்துவோருக்கு 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று தமிழ்நாடு அரசு விளக்கம். நான் உங்களில் ஒருவன், வறுமை என்றால் என்னவென்று எனக்கு தெரியும். மன்னர் பரம்பரையில் இருந்து வந்தவன் நான் அல்ல என்றும் விழா மேடையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேச்சு. சினிமாவில் எப்படியாவது கஷ்டப்பட்டு வெற்றி அடையணும்னு இருந்த ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பிறந்த ஒரு பிள்ளையா எனக்கும் வாழ்க்கையில் வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்றும் பெரிய மன்னர் பரம்பரையிலிருந்துலாம் வந்துடல. கடந்த காலங்களில் வாங்கப்பட்ட 10 லட்சம் கோடி கடன் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். ஆட்சியாளர்கள் அரசின் கஜானாவை சுத்தமாக துடைத்து விட்டதாகவும் முதலமைச்சர் விஜய் ஆவேசம். 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு. என்ன இருக்கு, என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு, எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு I just want to take it forward from there. எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என்று பேசி வாக்களித்த மக்களை மீண்டும் ஏமாற்றி திசை திருப்ப வேண்டாம். மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய்க்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பதிலடி. கடந்த அரசு கஜானாவை துடைத்துவிட்டு சென்றதாக முதலமைச்சர் விஜய் கடுமையாக விமர்சித்த விவகாரம். வரம்புக்கு உட்பட்டே தமிழகத்தின் கடன் அளவு இருப்பதாகவும் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். தவேக ஆட்சியில் ஒரே ஒரு பவர் சென்டர் தான், அதுவும் நான் மட்டும்தான். இங்கு யார் தவறு செய்தாலும் விடமாட்டேன் என்றும் முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சராக பதவியேற்ற தவேக தலைவர் விஜய் தலைமை செயலகம் வருகை. தலைமைச் செயலகத்தில் தனது அறையில் அமர்ந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றார் விஜய்.
அமைச்சர்கள், தனி செயலாளர்கள் மற்றும் மூத்த செயலாளர்களுடன் முதலமைச்சர் விஜய் முக்கிய ஆலோசனை. முதலமைச்சராக பதவியேற்றதை அடுத்து அரசு நிர்வாக மற்றும் அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்ததாக தகவல். பெண்கள் பாதுகாப்பை மேம்படுத்தவும் போதைப்பொருள் குற்றங்களை தடுக்கவும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கு குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவு. முதலமைச்சர் விஜயின் முதன்மை செயலாளராக சுகாதாரத்துறையில் கூடுதல் செயலாளராக இருந்த செந்தில்குமார் நியமனம். இரண்டாவது தனி செயலாளராக ஆதிதிராவிடர் நலத்துறையில் இருந்த லட்சுமி பிரியா நியமனம். தமிழக முதலமைச்சர் விஜயை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தார். தமக்கு வாழ்த்து கூறிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நன்றி. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் எக்ஸ் பதிவு. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையே பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற நடிகை த்ரிஷா. விஜயின் தாய் ஷோபா த்ரிஷாவை கட்டியணைத்து வரவேற்ற வீடியோ வைரல். தவேக தலைவர் ஜோசப் விஜய் பதவியேற்றதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தவேக தொண்டர்கள் கொண்டாட்டம். பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகம். தமிழ்நாடு தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தொகுதி எம்எல்ஏ கருப்பையா பதவியேற்றார். சென்னை மக்கள் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நம்பிக்கையும் பற்றுதலுமாகிக் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொண்டுள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுளரை உறுதிபுரிகிறேன். Thank you, sir. The Honorable Pro Tem Speaker will now greet the Honorable Governor with a bouquet. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள். The Honorable Governor will now greet the Pro Tem Speaker with bouquet. The Honorable Chief Minister will now greet the Pro Tem Speaker with bouquet. இன்று காலை 9:30 மணியளவில் கூடுகிறது தமிழகத்தின் புதிய சட்டப்பேரவை கூட்டம். தற்காலிக சபாநாயகர் கருப்பையா முன்னிலையில் புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்க உள்ளனர். நிரந்தர சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகருக்கான தேர்தல் நாளை நடைபெறும். தமிழ்நாடு சட்டப்பேரவை முதன்மை செயலாளர் சீனிவாசன் அறிவிப்பு. திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். சட்டப்பேரவை முதன்மை செயலர் சீனிவாசனிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் மூன்றாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டதற்கு திமுக கண்டனம். முதல் நாளிலேயே தமிழ்த்தாய்க்கு நேர்ந்த இழிவு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் நேர்ந்த அவமானம் என்றும் பதிவு. முதலமைச்சர் விஜய் பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டதற்கு கம்யூனிஸ்டுகள், விசிக, மதிமுக கண்டனம்.
அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுவதை புதிய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். முதலமைச்சர் விஜய் பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டதில் தவேக அரசுக்கு உடன்பாடில்லை. மத்திய அரசின் புதிய சுற்றறிக்கையின்படி செயல்பட வேண்டிய பொறுப்பு இருப்பதாக ஆளுநர் தெரிவித்ததாலேயே வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம். திமுக சட்டமன்ற கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்வு. துணைத் தலைவராக KN நேரு, கொறடாவாக ஏவா வேலு தேர்வு செய்யப்பட்டதாக திமுக தலைமை அறிவிப்பு. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய்க்கு திமுக சட்டமன்ற கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. எதிர்க்கட்சியாக இல்லாமல் ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. அதிமுகவின் தொடர் தோல்வி மற்றும் தவேகவுடனான கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்த விவகாரம். EPS பதவி விலக கோரி CV சண்முகம், SP வேலுமணி, C விஜயபாஸ்கர் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் போர்க்கொடி. திருப்பத்தூரில் ஒரு வாக்கில் தோல்வியை தழுவிய திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் அனுப்பிய புகாருக்கு பதிலளிக்காதது ஏன்? இன்று அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ராமநாதபுரம், நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். வரும் 16ஆம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். பெட்ரோல், டீசல் பயன்பாட்டை மக்கள் குறைக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அறிவுறுத்தல். ஓராண்டுக்கு தங்கம் வாங்க வேண்டாம் என்றும் நாட்டு மக்களுக்கு கோரிக்கை. தமிழகத்தில் அதிகார போதையில் திமுகவின் முதுகில் குத்திவிட்டது காங்கிரஸ். நெருக்கடியான சந்தர்ப்பங்களில் கை கொடுத்த திமுகவுக்கு காங்கிரஸ் கட்சி துரோகம் இழைத்துவிட்டதாகவும் பிரதமர் மோடி விமர்சனம். தெலுங்கானா மாநிலம் வாரங்கலில் இந்தியாவின் முதல் PM மித்ரா பூங்காவை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. 1695 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முதல் ஜவுளி பூங்கா செயல்பாட்டுக்கு வந்தது. குஜராத் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. புகழ்பெற்ற சோம்நாத் கோவிலில் இன்று நடைபெறும் சோம்நாத் அம்ருத் மோட்சவ் விழாவில் பங்கேற்கிறார். கேரளாவின் புதிய முதலமைச்சர் யார்? காங்கிரஸ் கட்சிக்குள் நீடிக்கும் இழுபறியால் முதலமைச்சரை தேர்வு செய்வதில் சிக்கல். மேற்கு வங்க முதலமைச்சராக பதவியேற்ற சுவேந்து அதிகாரி சொந்த ஊருக்கு சென்றார். ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு உற்சாக வரவேற்பு.
லக்னோ அணிக்கு எதிரான IPL கிரிக்கெட் லீக் போட்டி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி. IPL கிரிக்கெட் லீக் போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி. மும்பை இந்தியன்ஸை 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். IPL கிரிக்கெட் லீக் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் பஞ்சாப் டெல்லி அணிகள் பல பரீட்சை. வெற்றி வாகை சூடும் முனைப்பில் இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி. சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள கருப்பு படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு. மீண்டும் வருகிறது உலக புகழ் பெற்ற வெப் சீரிஸான மணி ஹெய்ஸ்ட். ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளித்துள்ள நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம். The Chennai Silks in Mega Summer Sale.